வெல்கம் டு சுஜாஸ் யோகினி வேர்ல்ட். 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த தருணத்துல ஒரு மெல்லிய தென்றல் காற்று வீசியது. முதல் மெழுகுவர்த்தி பேரு அமைதி. அந்த அமைதி மெழுகுவர்த்தி அந்த காத்தை பார்த்தவன படபடுத்து போய் பயந்து போய் அந்த பயத்திலேயே அணைஞ்சு போச்சு. 2வது மெழுகுவர்த்தி பேரு அன்பு. அந்த அன்புங்கிற மெழுகுவர்த்தி அது யோசிச்சுது, காத்துக்கிட்ட போய் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே அணைஞ்சு போச்சு. 3வது மெழுகுவர்த்தி பேரு அறிவு. அது என்ன பண்ணிச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிச்சு. அதால முடியல, அணைஞ்சிடுச்சு. 4வது மெழுகுவர்த்தி முடிஞ்ச வரைக்கும் போராடி ஜெயிச்சிருச்சு. அந்த அறையில ஒரு சிறுவன் வந்தான். அந்த சிறுவன் அந்த 4 மெழுகுவர்த்தியை பார்த்துட்டு, அச்சோ 3 மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிடுச்சே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். 4வது மெழுகுவர்த்தி, ஏன் கவலைப்படுற, நான் எரியறேன்ல, என்ன வச்சு மற்ற 3த்தையும் எரிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. ஓ, இதை நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் மெழுகுவர்த்தியை பார்த்து சொன்னான். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு மெழுகுவர்த்தி கிட்ட கேட்டான். மெழுகுவர்த்தி, என்னோட பேரா நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதத்தோடு சொல்லிச்சு. ஸோ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நாம என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க நீங்க பயப்படுறீங்க. ஏன்னா தாழ்வு மனப்பான்மை. நம்ம ஜெயிக்கலன்னா நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி ஏளனமாக பேசுவாங்களோ, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன் பயப்படுறீங்க? மற்றவங்களை பற்றி கவலையப்படாதீங்க. நம்பிக்கையோட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் நீங்கள் ஈடுபாட்டுடன் செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி கிடைச்சா சந்தோஷப்படுங்க. தோல்வி கிடைச்சா நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த செயலில் என்னென்ன பாடங்கள் எல்லாம் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. இந்த மெழுகுவர்த்தி நமக்கான பாடம். டேக் கேர். பை.